ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரியில் வாழ்வதற்கு வானேற கோமளமும் வாழ்வு. அனைவருக்கும் அடியோட நமஸ்காரங்கள். திருச்சின்னமாலையின் 4வது பாசனத்தை இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த 4வது பாசனத்தில் நமக சப்தத்தை சொல்றார். அதாவது முதல்ல பிரணவம், அதுக்கப்புறமா நமக, அப்புறமா நாராயணாய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அஷ்டாட்சரத்தில். அதில் முதல் 3 பாசுரத்தில் பிரணவத்தை விளக்கின்றார். இந்த பாசுரத்தில் நமக சப்தத்தை சொல்கிறார். எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த நடுவில் இருக்கிறது தான் சுவையாக இருக்கும். ஒரு கரும்புன்னு எடுத்துட்டீங்கன்னாக்க வேறு பகுதியும் சரி மேலே இருக்கிற பகுதியும் சரி சுவையாக இருக்காது. அந்த நடுவு பகுதி தான் சுவையாக இருக்கும். அதே போல் இந்த அஷ்டாட்சரத்தில் நடுவில் இருக்கிறது நமக சப்தம். அந்த சப்தம் அதுதான் சுவையான சப்தம். முதல்ல நமக அப்படின்றதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். 3 அர்த்தம் இருக்குது பிரதானமாக நமக அப்படின்றதுக்கு. ஒன்று வணக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நமஸ்காரம், நமஸ்தே, வணக்கம் அப்படின்றது, அதுக்கு நமக அப்படின்றது அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நமக அப்படின்னாக்க சரணாகதி. இன்னொரு அர்த்தம் நமகனாக்க பிரிச்சுக்கணும். நாமக, மானாக்க என்னுடையது, நாமகனாக்க என்னுடையது அல்ல அப்படின்றது ஒரு பொருள். இதை இப்போ என்னுடையது இல்லை அப்படின்னாக்க இல்லை என்னுடையதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா, அப்படி தானே சொல்ல முடியாது இல்லையா. என்னுடையது இல்லை அப்படின்னு தானே சொல்லணும். அப்போ மானன் தானே வரணும். ஏன் நமக அப்படின்றது வருதுனாக்க இது சுவாமி தேசிகன் அவருடைய ரகசிய திரயத்துடைய வியாக்கியானத்தில் விளக்குறார். கண்டேன்சி திருஷ்டாந்தம் சொல்லியே விளக்குறார். கண்டேன்சி இதையை அப்படின்னு சொல்லி திருவடி சொன்னார் இல்லையா ஹனுமான் பெருமாள் கிட்ட, அது ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார். கண்டேன் சீதையை அப்படின்றது தமிழ். வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தாக்கா திருஷ்டா சீதா அப்படின்னு சொல்லி இருக்கும் கண்டேன் சீதையை அப்படின்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க சுவாமி நம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழியில் முதல் 10 2ஆம் திருவாய்மொழி வீடுமின் முற்றவும் அப்படின்றது. வீடுமின் முற்றவும் அப்படின்னு சொல்கிறார். வீடுமின் அப்படின்னாக்க விடுங்கோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். எதை விடணும் அப்படின்னாக்கா முற்றவும் எல்லாத்தையும் விடுங்கோ அப்படின்ட்டு. எல்லாத்தையும் விடுங்கன்னு தானே சொல்லணும். விடுங்கோ எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. முதல்ல விட்டுறணும், அதுக்கப்புறம் என்ன அப்படின்றது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றது. ஸோ அதே போல தான் இங்கே நமக அப்படின்றது சுவாமி தேசிகன் காமிச்சிருக்காரு. பாசுரத்தை அனுபவிக்கலாம். நாம் வணங்க தாமினங்கா நிற்பார் வந்தார், நம்மை அடைக்கலும் கொள்ளும் நாதர் வந்தார், நாம் எமக்காம் வழக்கெல்லாம் அறுத்தார் வந்தார், நமக்கு இது என்று உரையாமல் வைத்தார் வந்தார், சேவமெண்ணி எம்மை அன்பர்க்கு அடைத்தார் வந்தார், செழுங்கலால் திருச்சரன் ஈசர் வந்தார், தாமழைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார், தமைக்கைய எனை கொள்வார் வந்தார் தாமே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். நாம் வணங்க தாம் இணங்கா நிற்பார் வந்தார். அதாவது இந்த இடத்துல அந்த நமஸ்காரம், அந்த அஞ்சலி அதை குறிக்கிறது. இங்கே நம்ம போய் அஞ்சலி பண்ணோம் அப்படின்னாக்க அதை ஏற்றுக்கிறார் பெருமாள். தாம் இணங்கா நிற்பார் வந்தார். அவர் வானா நமஸ்காரம் யாருக்கு வேணும்னு சொல்லல. இப்போ லோகத்திலே பாருங்க, ரொம்ப பெரிய மனுஷனா இருக்கான் அப்படின்னாக்க ஒரு கார்லேருந்து இறங்குவா, எல்லாரும் சுற்றி இருக்கிறவாரெல்லாம் சல்யூட் அடிப்பா. அவர் எதுவும் கண்டுக்கவே மாட்டார். அவர் நடந்து போயிட்டே இருப்பார். அவர் ஆஃபீஸ்க்கோ எங்கே போகிறாரோ அதுக்கு போயிடுவார். லோகத்திலே இப்படி சர்வலோகத்துக்கும் ராஜா தேவராஜ பெருமாள், காஞ்சி பெருமாள். ஆனால் அவர் நாம் போய் வணங்கினோம் அப்படின்னாக்க அவர் அதை ஒத்துக்கிறார் இல்லையா. அதை தான் சொல்கிறார் இங்கே. நாம் வணங்க தாமினங்கா நிற்பார் வந்தார். அடுத்தது நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார். இந்த இடத்துல சரணாகதியை சொல்கிறார். நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார். நம்ம போய் சரணம் அப்படின்னு சொன்னாக்க அவர் அடைக்கலம் தரார் இல்லையா. அதுதானே சரணாகதி. இல்லை நீ பண்ண பாவத்துக்குலாம் உனக்கு அடைக்கலம் தரமாட்டேன், இன்னொரு 10 பேருவே எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறது இல்லை இல்லையா. அதை தான் சொல்கிறார். நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார். அடுத்து நாம் எமக்காம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நாம் எமக்காம் எல்லாம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார் அப்படின்ட்டு. வழக்கு அப்படின்றது 2 பொருள் இருக்குது. ஒன்று வழக்கு அப்படின்னாக்க கேஸ், இன்னொன்று வழக்கத்தில் இருக்கிறது. இது ஸ்ரீரங்கத்தில் ஒரு முறை நம்பெருமாளும் பராசர பட்டரும் பேசிக்கிறார். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உரையாடல் அது. பெருமாள் சொல்கிறார், நீ என்னையோடவன் அப்படின்ட்டுன்னு. பட்டர் சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது, நான் என்னுடையவன் உன்னுடையவன் அல்ல அப்படின்ட்டுன்னு. நீ எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி பெருமாள் கேட்குறார். பட்டர் கேட்குறார், இல்லை நீ எப்படி சொல்கிற அப்படின்னு. வேதம் இருக்குது பிரமாணம் அப்படின்ட்டு. வேதம்லாம் என்னைக்கோ இருந்தது, நான் இப்படி தான் பல கோடி ஜென்மமாக இருந்துருக்கேன், என்னாலலாம் மாற்றிக்க முடியாது. இப்போ ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும் அப்படின்னாக்க எங்கள் கொள்ளு தாத்தாவோ எள்ளு தாத்தாவோ ஒரு வீடு வாங்கியிருந்தார். அந்த வீடு வாடகைக்கு விட்டுட்டார். நாங்கள் எல்லாம் எங்கேயோ ஃபாரினில் போயிட்டோம், அங்கே தான் இருந்தோம். ஒரு 4-5 தலைமுறை கழிச்சு வரோம். இது எங்கள் வீடுன்னு சொன்னாக்க அதெல்லாம் ஆச்சு, இத்தனை வருஷம் ஆச்சு, எங்களுக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவா இல்லையா. அதே போல் நீ வேதத்தில் சொல்லியிருக்க சரி, ஆனால் நான் இப்படி தான் நான் நடந்துட்டுருக்கேன், வழக்கத்தில் இதுதான் இருக்குது அப்படின்னு பட்டர் சொல்கிறார். இல்லை இப்போ வியாசர் பராசரர் அவங்கெல்லாம் கூட சொல்லியிருக்கா, நீ வேணா போய் பாருன்னு பெருமாள் சொல்கிறார். பட்டர் சொல்கிறார், அவள்லாம் உனக்கு வேண்டியவா, உனக்கு சாதகமாக தான் சொல்லுவா அப்படின்னு. அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணுறார், ஸ்நானம் பண்ணிட்டு அந்த ஈர துணியோட ஒரு பிரதிஜை பண்றார். சத்தியமா சொல்றேன் நீ என்னுடையவன் தான் அப்படின்ட்டுன்னு.
அதுக்கப்புறம் பட்டர் ஒத்துக்கிறார் அப்படின்னு திருமஞ்சன காலத்தில் நடந்த ஒரு விஷயம் இது. அது சுவாரஸ்யமாக வந்து ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவா. அது மாதிரி நான் நமக்காம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார், நம்ம வந்து பெருமாளுடைய சொத்து, நான் என்னுடையவன் அல்ல, அதை வந்து தெளிவாக புரிய வைக்கிறது வந்து பேரருளாள பெருமாள். அடுத்தது நமக்கு இது என்று உரையாமல் வைத்தார் வந்தார். நமக்கு இது, அதாவது முக்கியமாக வந்து சரணாகதியில் வந்து இந்த அகங்காரம் மமகாரம் இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து நமக்கு இது என்று உரையாமல் வைத்தார் வந்தார். உனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்றது தான் வந்து அகங்காரம் மமகாரம் இது ரெண்டையும் வந்து நீ விட்டுடணும் அப்படின்ட்டுன்னு சுவாமி நம்மாழ்வார் வந்து இதை சொல்கிறச்ச முதல் 10 2000 திருவாய்மொழி கீழே சொல்லியிருந்தேன் இல்லையா வேடுமீன் மற்றும் அதில் வந்து 3வது பாசனத்தில் வந்து சொல்கிறார். அது அந்த வேடுமீன் மற்றும் பகுதியிலே வந்து 3வது பாசனத்தை சொல்கிறார். நீர் உமது என்று வேறு முதல் மாய்த்து இறை சேர்மீன் உயிருக்கு அது நேர் நிறைய இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதில் ஆக்சுவலி விட சொல்கிறார் அகங்காரம் அகங்காரத்தை. அப்போ நான் எனதுன்னு தானே சொல்லணும், அப்படி சொல்லலை, நீர் உமதுன்னு சொல்லியிருக்கார். அது ஏன் அப்படின்னாக்கா ஆச்சாரியர்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவா. அந்த எழுத்துல கூட வந்து நானும் வந்தாக்க ஆழ்வாருக்கு பயமா, அவருக்கு வந்து அகங்காரம் மாமகாரம் வந்துட போகிறது, நான் எனது அப்படின்னு சொல்லி போட்டாக்க. ஆனால் மற்ற இடத்துலலாம் வந்து ஆழ்வார் நான் அப்படின்னு போட்டிருக்காரு நிறைய பாசுரத்தில் அப்படின்னாக்க அதுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து சொல்லுவா ஆச்சாரியர்கள். ஆழ்வார் வந்து நானுன்னு சொன்னாலும் அடியேன்னு தான் அர்த்தம், நம்மளாம் அடியேன்னு சொன்னாலும் நானுன்னு தான் அர்த்தம். இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் ஒன்று சொல்லுவா. ஒரு கோவிலில் அர்ச்சகர் சுவாமி ஒரு அபிஷேகத்துக்காக சுவாமி ஒரு குடம் தீர்த்தம் எடுத்துன்னு வருது, ஒரு 10 பேர் இருக்கா, அதில் ஒருத்தரை பார்த்து ஒரு குடம் தீர்த்தம் எடுத்துன்னு வருது அங்கே கரையிலேருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இவருக்கு வந்து கோபம் வந்துடுது, இத்தனை பேர் இருக்கோம் அடியனை பார்த்து கேட்குறீங்களா அப்படின்ட்டுன்னு. அங்கே என்ன அடியன் இருக்கு, அங்கே என்ன அடிமைத்தனம் இருக்குது, இத்தனை பேர் இருக்கிறச்சா இந்த கைங்கரியம் நமக்கு கிடச்சிருக்கேன்றதை சந்தோஷப்படணுமா, அப்படி இல்லைனாக்க இல்லை இத்தனை பேர் இருக்கிறச்ச அடியனை சொல்கிறியா அப்படின்னாக்க அதில் அடிமைத்தனம் இல்லவே இல்லையே. அதனால் எதுக்கு சொல்ல வந்தேன், ஆழ்வார் வந்து நானுன்னு சொன்னாலும் அடியன் தான் அர்த்தம், நம்ம அடியனே சொன்னாலும் நானும் தான் அர்த்தம். இந்த அகங்காரம் அகங்காரத்தை வந்து முழுசாக விடணும். அதை தான் வந்து சொல்கிறார் நமக்கு இது என்று உரையாமல் வைத்தார் வந்தார் அப்படின்றத சொல்கிறார். அடுத்தது ஒரு படி மேலே போகிறார். சேமம் எண்ணி எம்மை அன்பருக்கு அடைத்தார் வந்தார். சேமம் அப்படின்னாக்க க்ஷேமம், க்ஷேமமாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து சொல்கிறார். அந்த வந்து க்ஷேமத்தை எண்ணி எம்மை அன்பருக்கு அடைத்தார் வந்தார். அன்பருக்குனாக்க இந்த இடத்துல வந்து பாகவதர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஒரு முதல் கட்டம் வந்து பகவானுக்கு வந்து அடிமைப்பட்டு இருக்கிறது, இரண்டாவது பகவானுடைய அடியர்களுக்கு வந்து அடிமைப்பட்டு இருக்கிறது. பகவானுக்கு மட்டும் தாசமாக இருந்தாக்க போகாது, பகவானுடைய தாசர்களுக்கு தாசனாக இருக்கணும். அதாவது பகவானுக்கு கூட வந்துடும் நமக்கு அடிமை, அவர் ரொம்ப பெரியவர், நம்ம அவருக்கு அடிமை தான் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சக மனிதனுக்கு அது வராது சாதாரணமாக. என்ன அவரும் என்ன மாதிரி வேஷ்டி கட்டின்னு இருக்கார், அவரும் வந்து சாப்பிட்றாரு நானும் சாப்பிட்றேன், அவரும் தூங்குறார் நானும் தூங்குறேன், அவரும் எதுக்கு நான் அவருக்கு அடிமை பண்ணணும் அப்படின்ட்டுன்னு. இல்லை, அப்படி கிடையாது. என்னன்னாக்க பகவானுக்கு மேலே எவ்வளோ பக்தி இருக்கோ அதே பக்தி வந்து பாகவதர் மேலே இருக்கணும். இதை வந்து சுவாமி நம்மாழ்வார் அழகாக சொல்கிறார். 3ஆம் 10 7ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலேயே பயிலும் சுடலொரி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனியனம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவடியார் எவரேலும் அவர் கண்டீர் பயில பிறப்பிடத்தோறும் எம்மை ஆளும் பரமரே அப்படின்னு. இது சொல்கிறது வந்து சாதாரண ஆள் இல்லை, சுவாமி நம்மாழ்வார். அந்த கண்ணனை வந்து யார் வந்து அவள் நினைக்கிறாளோ அவள் வந்து என்னை ஆளும் பரமரே அப்படின்னு சொல்லி சுவாமி நம்மாழ்வார் சொல்கிறார். அதுதான் வந்து இந்த பாகவத கூட்டத்தோடு இருந்தோம் அப்படின்னாக்க நமக்கு புத்தியும் கொஞ்சம் நல்லா இருக்கும், வேறு வேறு விஷயங்கள்லாம் வந்து எண்ணம் வந்து போகாமல் இருக்கும். அதுக்காக வந்து அந்த பாகவத கூட்டரையுமே வந்து நமக்கு வந்து கொடுக்குறாரு பெருமாள். அந்த கூட்டத்தை வந்து நமக்கு கொடுத்து அவரோட நம்மளை சேர்த்து வைக்கிறார். அந்த அன்பருக்கு அழைத்தார் வந்தார் அப்படின்ட்டுன்னு. இந்த கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னாக்க, பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னாக்க அதுவும் வந்து அவருடைய திருப்திக்கு இருக்கணும், நம்மளுடைய திருப்திக்கு இருக்கக்கூடாது. அது திருஷ்டாந்தம், இது 2 திருஷ்டாந்தம் சொல்லுவா. ஒன்று வந்து ஒரு ஆச்சாரியனுக்கு வந்து 2 சீடர்கள், 2 சீடர்களுக்கு வந்தால் ஒருத்தர் வந்து இடது காலை பிடிச்சி விடணும், ஒருத்தர் வந்து வலது காலை வந்து பிடிச்சி விடணும். இந்த 2 சீடர்களுக்கும் வந்து சண்டை வந்துடுது. ஒரு நாள் ஒருத்தன் வந்து லீவு போட்டுட்டான், இடது காலை பிடிக்க வேண்டியவன் வந்து லீவு போட்டுட்டான், வலது காலை பிடிக்கிறவன் வந்தான். ஆச்சாரியன் எனக்கு சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு இடது கால் தான் வலிக்கிறது, பிடிச்சி விடு அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, அது என் கால் இல்லாத அவன் கால், என்னுடைய எதிரியோடைய காலுன்னு. ரெண்டுமே என் கால் தான்டா, இது தான்டா வலிக்கிறது, பிடிச்சி விடு எனக்கு அப்படின்ட்டுன்னு. அதெல்லாம் கிடையாது, அந்த கால் வந்து புழுத்து நாசமாக போனால் எனக்கு என்ன, நான் வந்து பிடிக்க மாட்டேன் அப்படின்ட்டுன்னு. அப்படி சொல்லக்கூடாது. அவளுடைய கைங்கரியம் அப்படின்றது வந்து அவளுக்கு ஏற்றாமே பண்ணணும். அதே போல் நமக்கு எதுவுமே கிடையாது. இப்போ பெருமாளுக்கே வந்து ஒரு கைங்கரியம் பண்ணுறோம் அப்படின்னாக்க சந்தோஷப்படுறதுக்கு நமக்கு எந்த உரிமையுமே கிடையாது. இப்போ ஒரு மாலை வந்து சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னாக்க, சமர்ப்பிச்சுட்டு பாரு நான் வாங்கி கொடுத்த மாலையை தான் வந்து பெருமாள் சாத்தின்னு இருக்கார் அப்படின்னாக்க, நீ தான் வந்து மாலையை சிருஷ்டிச்சியா, என்ன பண்ண, குறைஞ்சபட்சம் அந்த மாலையை கட்டினியா, எதுவுமே பண்ணலையே, கடையில் வாங்கி கொடுத்த அந்த அந்த ரூபாயே வந்து ஒன்றில் கிடையாது, எதுவுமே வந்து கிடையாது, உனக்கு சந்தோஷப்படுறதுக்கு உரிமையே கிடையாது. அப்போ என்ன சுவாமி, இது மாதிரி எல்லா கைங்கரியமும் பண்ணிட்டு சந்தோஷமே படக்கூடாதா அப்படின்னாக்கா படலாம். நான் பண்ண கைங்கரியம் பகவானுக்கு பிடிச்சிது,
பகவான் சந்தோஷப்பட்டார். அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படலாமே தவிர்த்து நான் பண்ணேன் அப்படின்றதுக்காக சந்தோஷம் அப்படின்றது வரவே கூடாது நமக்கு. அது நமக்கு பாகவத சிரேஷ்டம் வந்தால் தான் வரும். இது சுவாமி தொண்டடிப்படி ஆழ்வார் திருமாலையில் 38வது பாசுரத்தில் சொல்கிறார், காம்பர தலை சரைத்து அப்படின்ட்டுன்னு. தலையை சரைக்கிறது அகங்காரம் விட்டுருந்தோம்னாக்க மொத்தமாக விட்டுருணும். மேம்பொருள் போக விட்டு மெய்மை மிக உருந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்பொருள் தடுக்கி காம்பர தலை சரித்து உன் கடைத்தலையில் வாழும் சோம்பரை ஓத்தி போலும் சூழ்ப்புனா இருந்தாரே அப்படின்னு சொல்லி பாசுரம் திருமாலை 38வது பாசுரம். இது அதாவது என்னன்னாக்க இந்த காம்பர தலை சரிக்கிறது அப்படின்றது நமக்கு பாகவதர்களுக்கு அடிமைப்பட்டா அப்படிதான் வரும். அதுதான் சொல்லியிருக்கார், சேமம் எண்ணி என்னுடைய நன்மைக்காக என்னை அன்பருக்கு அடைத்தார் வந்தார், அந்த பாகவத கூட்டத்தில் என்னை சேர்த்தார் அப்படின்றத சொல்றார். அடுத்து செழும் தகவால் தின்சரணாம் ஈசர் வந்தார். செழும் நல்ல செழுமையான தகவு அப்படின்னாக்க தயை, அந்த தயால தின்சரணாம் ஈசர் வந்தார். தின் சரண் அப்படின்னாக்க இந்த இடத்துல திருவடின்னு அர்த்தம். அவருடைய திருவடியே உபாயமா கொடுத்தார். இப்போ நான் போய் பெருமாளுக்கு எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பெருமாள் அங்கே பார்வத்தர் இத்தனை வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கார், நீங்களாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்க, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது இல்லை நீ போய் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தபஸ் பண்ணிட்டு வா அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறது இல்லை. பெருமாளே அவளுக்கு தபஸ் பண்ணுற சக்தி இருக்குது, அந்த சக்தி கொடுத்ததும் நீ தான், எனக்கு சக்தி இல்லை ஆனால் நீ தான் என்ன ரட்சிக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக காப்பாற்ற போகிறார். அது எதுவுமே இல்லை, அது அவருடைய திருவடி, அவரே தான் உபாயம், அவரே தான் உபாயம். அதை தான் இங்கே சொல்லியிருக்கா. அடுத்தும் தாமரைக்கும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார். தீவினைனாக்க பாவங்கள், அதை தவிர்ப்பார். எந்த பாவங்களை தவிர்ப்பார் அப்படின்னாக்க கைங்கரியத்துக்கு தடையா இருக்கிறது என்ன, நம்மளுடைய பாவங்கள் தான் இல்லையா, அதெல்லாம் போக்கி கொடுத்துருவார். போக்கி கொடுத்துட்டு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு பெருமாளுக்கு ஒரு பரந்த மனசு இருக்கு அப்படின்றது. கடைசியா தமைக்கையா இணைக்கொள்வார் வந்தார் தாமே. முத்தான வரி இது. அதாவது தமைக்கையா இணைக்கொள்வார் வந்தார் தாமே, அவருக்காகவே அதாவது இப்போ திருவாய்மொழியில சாரமான பகுதி அப்படின்னாக்க 2ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி ஏமா வீடு அப்படின்ற பதிகம். அதுல ஒரு பாசுரத்துல ஆழ்வார் சொல்றார், தனக்கேயாக என்னை கொள்ளும் மீதே கண்ணனையான் கொள் சிறப்பே அப்படின்ட்டுன்னு. அதாவது என்னவா இருந்தாலும் சரி, பெருமாளுக்கு தான் நான் ஆட்சேபேன், பெருமாள் அவருக்காக என்னை கொள்வர் அப்படின்றது தான் பாசுரத்துடைய பொருள். இதுல நமக முதல்ல பார்த்தோம்னாக்க நாம் வணங்குறது அப்படின்றது நமஸ்காரத்தை வரும். நம்மை அடைக்கலம் கொள்ளும் அப்படின்றது சரணாகதியை வரும். நாம் எமக்கெல்லாம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார் அப்படின்னாக்க நாமக பிரிச்சோம் அப்படின்னாக்க அது வரும். நமக்கு இது என்று உரையாமல் வைத்தார் வந்தார், எதுவுமே இல்லை, திரும்ப இது நாமக அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கணும். அப்புறம் சேமம் எண்ணி என்னை அன்பருக்கு அடைத்தார் வந்தார். பாகவத கைங்கரிலையும் நாமக என்னுடையது கிடையாது அப்படின்றது வரும். அப்புறமா அவருடைய திருவடியை கொடுத்தார், சரணாகதி வரும். நமகன்றிருக்கு சரணாகதின்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னு கீழே சொல்லியிருந்தேன், அது வரும். அதுக்கப்புறம் தீவினையை தவிர்ப்பார் வந்தார், தமக்கையாய் அமைக்கொள்வார் வந்தார் தாமே. நாமக பெருமாளுடையவன் தான், நான் என்னுடையவன் அல்ல அப்படின்றது தான் பாசுரத்துடைய பொருள். நமக சப்தம் இந்த பாசுரத்தோட பூர்த்தியாருது. அடுத்த பாசுரத்துல நாராயணாய சப்தத்துக்கு எப்படி சொல்றார் பாசுரத்துல அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாசுரத்தை இன்னொரு வாட்டி அனுபவிக்கலாம். நாம் வணங்க தாமினங்கா நிற்பார் வந்தார், நம்மை அடைக்கலம் கொள்ளும் நாதர் வந்தார், நாம் நமக்காம் வழக்கெல்லாம் மறுத்தார் வந்தார், நமக்கு இது என்று உரையாமல் வைத்தார் வந்தார், சேமமெண்ணி எம்மை அன்பருக்கு அடைத்தார் வந்தார், செழும் தகவால் தின்சரணாம் ஈசர் வந்தார், தாமனைத்தும் தீவினையை தவிர்ப்பார் வந்தார், தமக்கேயாய் எமைக்கொள்வார் வந்தார் தாமே. நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.